புதுமை பேசுதுங்க எனக்கு இருந்தது காக்காணி ஏறு வாட்டினா இருந்தேன் ஏறு வாட்டி அண்டை வாட்டி இறங்கிட்டேன் மொண்டாடி சாப்பாடு எடுத்தா வச்சா சாப்பிட்டு போய் அண்டை வெட்டணும் உடனே நான் என்ன பண்ண மண்டி தூக்கி வரமா வச்சுட்டு சாப்பிட்டு போய் நான் மண்டி மேல கை வைக்கிறேன் மண்டிக்கு ஜோரம் ஜோரம் கொதிக்குது மாரியாத்தா பையா பிள்ளையாரம்மா தாயே மண்டி எப்படின்னா காப்பாத்தி பிள்ளையாரம்மா தாயே மாரியாத்தா பையா மண்டி எப்படி போய்க்கு போதான்னு இருக்க பார்த்தா அதிகமா ஜோரம் டாக்டர் டேபிள் மேல வைக்கிறேன் டாக்டர் எண்ணியும் பாக்குறாரு மண்டியும் பாக்குறாரு மண்டியும் பாக்குறாரு எண்ணியும் பாக்குறாரு என் உடம்பு நல்லா தாங்க என் உடம்பு ஒண்ணு கிடையாது என் மண்டிக்கு தான் ஜோரம் திருத்து முடிக்கிறாரு நான் 10 வருஷமா வேலை செஞ்சுக்கிறேன் இது வரைக்கும் மண்டிக்கு ஜோரம் வந்தது எதுவுமே கிடையாது மண்டிக்கு ஜோரம் நான் என்னடா பண்ண போறேன் தெரியல மூச்சு கிடக்குறேன் எனக்கு கோவம் வந்துருதுங்க டாக்டர் என் மண்டிக்கு ஜோரம் நல்லாவல இந்த ஹாஸ்பிட்டல் 100க்கு போடுவோம் போய் கோவம் வந்துது தம்பி அந்த மாதிரி அவசரப்பட்டுறாரு உன் மண்டிக்கு ஜோரம் நல்லா அதானே நீ கொஞ்ச நேரம் ஹாஸ்பிட்டல் வெளியே போடாரு அதை விட்டு விட்டா இன்னும் ஆகும் சாவத்தில் எவன் மோதி வைக்கிறேன் என்ன வையா நான் அப்படியே எட்டி பார்த்தேன் டாக்டர் மம்டி தூக்கினேன் எட்டுமே தண்ணி தொட்டு போட்டு அமுங்குறாரு பார்த்துட்டாங்க டாக்டர் என் மண்டிக்கு போய் ஜோரம் எப்படி இருக்குதுன்னா இருறா தம்பி குளுக்கோஸ் ஏறிக்கிறாரு சொல்றாரு கூப்பிட்டாரு ஆனா தம்பி மம்டிக்கு ஜோரம் நல்லா பேசி வீட்டுக்கு எடுத்து கிளம்பிட்டாரு மம்டி மேல போய் கை வச்சு பாக்குறேன் மம்டி சில்லுன்னு போயிடுச்சு தூக்கி கை மேல வச்சுட்டு நேரா எங்க வீட்டுக்கு போய் பாக்குறேன் எங்க ஆயாளுக்கு ஜோரம் இப்பதான் வேலூர் சிஎம் வரைக்கும் போய் வந்துமே இந்த கேள்வி ஜோரம் அடிக்குது என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணுமே புரியல மண்டி போட்டு கோயப்படுங்க பட்டு எனக்கு மூளை வேலை செஞ்சு டாக்டர் மம்டிக்கு ஜோரம் என்ன பண்ணாரு எங்க கேள்வி தானே கையங்காரம் கட்டினேன் என் வீட்டு தொட்டில போட்டாங்க 3 மணி நேரம் மத்தி எங்க கை தூக்கி பாக்குறேன் மறைச்சு
ஆயால மம்டி ஒண்ணா என்ன என் மம்டி பின்ன டாக்டர் என்ன பண்ணாரு மம்டிக்கு ஜோரம் சொன்னு தண்ணி தொட்டில போட்டு அமுங்கினாரு அப்ப எங்க ஆயாளுக்கு ஜோரம் சொன்ன என்ன பண்ண மம்டி ஆயால ஒண்ணா அப்படியே மொச்சிக்கு தெரியாதாங்க நான் தான் ஒரு மம்டிக்கு ஜோரம் அடிக்குது சொல்லிக்கிறேன் இதையும் இல்ல நான் தான் சொல்லி எப்படி மம்டிக்கு ஜோரம் கேட்கல மஞ்சள் டீ சாப்பிட்டா பெத்தோம் நீ செய்து ரத்தம் அம்மா தீக்கிறோம் முதல்ல என்ன தூக்குறாடி தூக்கத்துல ஜெயிச்சு இந்த மாதிரி வெயில்ல போனா பிச்சு விடுவா பிச்சு சாமி கண்ணு குத்துமா அது ஏன்டா குத்தம் என்ன முனியாசூர் சுத்தி விட்டுக்கிறாங்க முனியாசூர் நீங்க என்ன சுத்தி விட்டாங்க அப்படிங்கடா சுத்தி விட்டாங்க ஏன் சுத்தி விட்டாங்க ஏன் விட்டாங்க அம்மா போய் கேட்டேம்மா கண்ட கம்மியாட்டுலாம் ஒண்ணு சொல்றோம் யாரு கண்ட கண்ட என் ஊர்ல நம்ம முடி வெட்டிக்கிட்ட மாதிரி அந்த கம்மியாடி பேசி கேட்காத எங்க ஊர்ல எந்த பக்கம் அது கை வந்து நின்று விட்டாங்க வாணி நந்தாண்ட போறேன் ஏன் உன்னாண்ட ஓதாங்க சொன்ன மாதிரி ஐயா அவனு பேசுறாங்க கேட்காத உன முனியாசனை சுத்தி விட்டுனாங்க எதுக்குமா முனியாசனை சுத்தி விட்டுன்னு கேட்டேன் இன்னும் உனக்கு மயிறு குத்தி காது வாங்கல்றா மயிறு குத்தி காது வாங்கல தான் சொல்லிச்சு எப்பமா எனக்கு அந்த மாதிரி செய்வீங்கன்னு கேட்டேன் புரட்டாசி மாசம் 3ஆம் சனி வந்தாலும் செய்வோம் ஆமா ஆடு வெட்டி கோழி வெட்டி உன்னை வெட்டி என்ன வெட்டுறது ஆடு வெட்டி சரி கோழி வெட்டி சரி அதனோட உன்னை வெட்டி என்ன வெட்டி லைன்ல வரதுடா அன்னைக்கு தான் நாங்க செய்ய போறோம் வந்து பிரியாணி சாப்பிட்டு எனக்கு மயிறு குத்தி காது வாங்க போறேன் சரி அவங்க வேலை அவங்க போட்டுன்னு ஐயோ சாமா எங்க சாமான சாமானியா நடமாண்டி அம்மா சண்டை போறீங்க விலைக்கு விட்டாங்க கீழே போட்டா மெரிப்பீங்க 2 பேரும் சண்டை போடுறோம் இங்க சண்டை போட உள்ள போய் குடிக்குவோம் உள்ள சண்டை போட வெளியே வந்து குடிக்குவோம் உன்னையும் நடுவில் வரக்கூடாது நல்லா கேட்டுக்கோ 2 பேரும் ஊர்ல சண்டை போடுறா அவங்க சண்டை போட்டு கம்முன்னு போடுவாங்க இடையில போய் மடங்குற மாதிரி சண்டை போடாது அவன் 4 கொடுப்பான் அவன் 4 கொடுப்பான் வீட்டுக்கு தான் வாங்கிடுவாங்க நடக்கிறது ஆட்டோல போட்டோம் காக்கா முட்டி அடங்குது அம்மா சொல்லாத காக்கா முட்டு மாமா யாருன்னு கேக்குறான் நீ என்ன பண்ண சொல்லாத மீசிங்காரத்து திருத்திருந்து எங்க போவாத காவல்காரன் நாயகம் தெரியல நீங்க கலெக்டர் செய்யற நீங்க கத்தனா தான் ஆச்சு நானும் கத்தனா தான் ஆச்சு கத்திரி கைதா மலிசாமா விஜயகிரி
ஐயோ காசா அஞ்சு தடவை வாயில போடு தப்பு இனிமே என்ன அடிக்கிறதுல ஒரு பாட்டு பாடினு உனக்கு ஏதோ புரியுது நிக்கிறா எனக்காகல ஆடா யாராவ ஒரு கர்மம் புரிய உள்ள போறானா என்னன்னு உள்ள போறாங்களா பாத்துறானா ரூம் பண்ண ஓட்டிக்கிறா கஷ்டப்பட்டு பண்ணுங்க பாடின பாட்டு என்ன கேட்ச்சு எனக்கே கேட்கலாம் அவங்க நான் பாடின பாட்டு என்ன கேட்ச்சு கேட்கலாம் என்ன பண்ணுது இவன் சொல்ற பாட்டு ஒரு கரை மாதிரி கேட்க மாட்டேன் எனக்கு அப்பா சந்தேகம் தான். என்னடா எனக்கு அப்பா சந்தேகம் என்ன சந்தேகம்? பட்டிக்காரன் கூப்பிட்டு சவுண்ட் வேறான்னு சொன்ன பாரு நான் பண்ண போறேன் காக்கா மட்டும் நினைச்சு நான் உள்ள அப்படியா பாடுன அஞ்சா நெஞ்சம் பாட்டு மனப்பாடம் பண்ணி ரெண்டே லைன் தான் நாலு லட்சம் ரூபாய் அவங்க சிறமாத்தியா தேவடியா பையன் தூக்கி கார்த்தி மாசத்துல பிறந்தவன் உனக்கு காது கேட்கல சரிங்க அடுத்தது இந்த விஜயகிரி உதயகிரி அப்படியே. ஆமா. சீக்கிரம் சிறப்போடு வந்துவிடும் உண்மை. அப்படி இருக்கு இந்த ஈரழு பாவம் ஆமா ஐயா. எங்க அடக்கம் எப்படி? எப்படி மாலை யாரு அதான் இந்த ஈரழு பாவம் எங்க அடக்கம் எப்படி ஈர சூடானா தூக்கி போட்டேன் அது எம்ம மாரி பறந்து வருது நேரம் உயிர் போட்டுருந்தா போய் பிள்ளையாமர் தட்டுல இருக்குதா சூடாத எத்தனை வட்டியா? நான் இருந்தாட நடக்குது அசிக்குத்தான் பார்க்க முடியல கிசுக்கு குடும்ப பார்க்க முடியல அது என்ன வலு சாமி உண்மை தெரிஞ்சோம் நம்மளாவத்த வராரு நம்மளாவத்த சாப்பிடாரு நம்மளாவத்த தூங்குறாரு நம்மளாவத்த கூத்தாராரு நம்மளாவத்த வீட்டுக்கு போறாரு நம்மளை விட இவருக்கு வலு அதிகமாகுதுன்னா நம்ம வீட்டு பீக்கு தின்னு நான் வந்த வெகு நேரமாகிவிட்டது நான் அழைத்தால் வரக்கூடியவன் யார் என்னை தம்பி கார்வடகன்